ஹலோ மக்களே, வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இன்ஸ்டன்ட் கோகோனட் சேவை தாங்க. ஈஸியாக மார்னிங்கில் வேறு எதுவும் இல்லாதப்போ டக்குன்னு செய்கிற ஒரு டிஷ் தான். ஸ்கூல் கிளம்பும்போது நம்மளுக்கு இது நல்லாவே கை கொடுக்கும். அதுக்கு நான் இன்ஸ்டன்ட் சேவையை வாங்கி வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா திருக்கி வச்சுருக்கேன். அடுத்து தண்ணி நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதித்த உடனே இந்த சேவையை அதில் சேர்த்துட வேண்டியது தான். சேவையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அந்த சேவை நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப கொதிக்க வச்சிட்டிங்களன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும், உதிராக நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி வெந்து வந்தப்புறமா நம்ம வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா விடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு ஏதாவது காய்கறிகள் கூட சேர்த்து நீங்கள் வெஜிடபிள் சேவை மாதிரி கூட ரெடி பண்ணி தரலாம். அடுத்து நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆனது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவையும் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சேவை அதில் சேர்த்துட வேண்டியது தான். பார்த்து சேருங்க. நல்லா கலந்து விட்டுட்டிங்களாக்கா அந்த சேவை உதிராக வராது. லைட்டாக கலந்துகிட்டே இருங்க போதும். இந்த மாதிரி கலந்துங்க. நல்லா கலந்திங்களன்னா ஒட்டிக்கும், ஒரு மாதிரி இருக்கும், நல்லா வராது உதிராக. அவ்வளோதாங்க, நம்மளோட கோகோனட் சேவை ரெடி ஆயாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.